Hello students, இந்த வீடியோல நம்ம வந்து Python practical exerciseல second one பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து இந்த exerciseல second exerciseல ரெண்டு program இருக்கு. இந்த வீடியோல வந்து first program 2a py2 2a பார்க்க போறோம். Odd or even. Write a program using functions to check whether a number is even or odd. இந்த exerciseல பாத்தீங்க இந்த program பாத்தீங்கன்னா function ஒரு நம்பர் ஈவனா ஆடான்னு print பண்ணனும். அதுவும் function வச்சு பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. So second program நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. function யூஸ் பண்ணி தான் பண்ணனும். ரெண்டு ப்ரோகிராமுமே function யூஸ் பண்ணனும். function யூஸ் பண்ணா கண்டிப்பா def. So second exerciseக்கு நம்ம def யூஸ் பண்றோம். சரியா? So இப்போ கோடிங்க பார்க்கலாம். So function define பண்ணும்போது syntax என்ன அப்படினா defன்ற keyword அப்புறம் ஃபங்க்ஷனுடைய நேம். நான் என்ன ஃபங்க்ஷனோட நேம் என்ன செக் பண்ண போறேன்? ஆர்டர் ஈவன் இல்லையா? அதனால ஆட் ஈவன். இங்க ஸ்பேஸ் விடக்கூடாது. இது காமனா எழுதும்போது நீங்க ஸ்பேஸ் விட்டு எழுதுவீங்க. ஸ்பேஸ் விடக்கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷன் நேம்ல வந்து ஸ்பேஸ் எல்லாம் அலோட் கிடையாது. ஸ்பேஸ் வேணா இல்லனா என்ன பண்ணலாம்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஸ்பேஸ் விட்டு எழுதினா எரர் வரும். அதனால ஸ்பேஸ் விடாதீங்க. சோ ஆட் ஈவன்றது ஃபங்க்ஷன் நேம். அப்புறம் parenthesis. parenthesisக்குள்ளார நம்ம வேல்யூ பாஸ் பண்றோம். சரியா? இதுக்கு பேரு பாராமீட்டர்னு அர்த்தம். சரியா? இந்த நம்பருக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ def odd even parenthesisல a அப்புறம் கோலன். கண்டிப்பா கோலன் போடணும். எதுக்கெல்லாம் கோலன் வரணும்னா if நான் சொல்றேன் எதுக்கெல்லாம் கோலன் வரணும்னா if else def for இதுக்கெல்லாம் நம்ம கோலன் போடணும். சரியா? சோ 5th ப்ரோகிராம்ல கூட கிளாஸ் யூஸ் பண்ணிருப்போம். அதுக்கும் கோலன் போடணும். மத்த ஸ்டேட்மென்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. if else def for class இதுக்கெல்லாம் கோலன் வரணும். சரியா? சோ கோலன் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இண்டென்ட் ஆயிடும். ஸ்பேஸ் வந்துருச்சு பாருங்க. சோ இதுக்குள்ளார இதுல இருந்து இது வரைக்கும் தான் நம்மளுடைய ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். இதுதான் செக் பண்ணி ஆன்சரை ரிட்டர்ன் பண்ண போகுது. சரியா? அப்ப செக் பண்ணணும். செக் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? செக்னாலே அப்ப நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்னா if. ஓகேவா? இங்க பாசிபிலிட்டி 2ன்றதுனால if else தான் யூஸ் பண்றோம். சரியா? if கண்டிஷன் கண்டிஷன் கொடுக்கணும். என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த நம்பரை ஈவனா ஆடா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஒரு நம்பர் நம்ம ஈவன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? ஈவன்னா அது 2ஆல டிவைட் ஆகணும். ஆட்னா 2ஆல டிவைட் ஆகாது. சரியா? அப்ப டிவைட் பண்ணும்போது 0ன்ற ரிமைண்டர் வரும். வந்தா அது ஈவன் நம்பர். 1ன்னு வந்ததுன்னா அது ஆட் நம்பர். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 2ஆல டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் 0 ஆகும். 5 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன வரும்? 1ன்னு வரும். ஓகேவா? அதுதான் லாஜிக். அந்த லாஜிக் தான் இங்க யூஸ் பண்றோம். அப்ப ரிமைண்டர் வேணும் எனக்கு அப்படின்னா என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்றோம்? மாடுலஸ். மாடுலஸ்ன்றது இட் வில் கிவ் த ரிமைண்டர் ஆஃப் அ டிவிஷன். சரியா? அப்ப எனக்கு அந்த ரிமைண்டர் தான் நான் செக் பண்ணணும். அப்பனா இதுதான் லாஜிக். ஓகே? சோ a மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 செக் பண்றோம். ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணோம். ரிலேஷன் ஆபரேட்டர். அப்ப ஈக்குவல் டு போடணும். சிங்கிள் ஈக்குவல் டு கிடையாது. சிங்கிள் ஈக்குவல் டுனா அசைன்மெண்ட். ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ a மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 கோலன் போடுங்க. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்க நீங்க ஸ்ட்ரக் ஆனாலும் கரெக்ட் பண்ண முடியும் உங்களால. சரியா? ஸோ கோலன் அட் த எண்ட் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி என்ன ஆகும்? இண்டென்ட் ஆயிடும். இண்டென்ட் பண்ணிடும். இங்க வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தா என்ன நம்பர்? அது ஈவன் நம்பர். நம்ம என்ன ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஈவன் அப்படின்ற மெசேஜ் ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். இதுதான் அங்க போய் பிரிண்ட் ஆக போகுது. சரியா? எல்ஸ் இல்லைன்னா 1ஆ இருக்கும். அப்ப ஃபால்ஸ்னா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ்க்கு வந்துடும். எல்ஸ்ல என்ன கொடுக்குறோம்? ரிட்டர்ன் ஆட். அப்ப அது ஆட் நம்பர் அப்படின்ற ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றோம். ஓகேவா? இதுதான் வெரி சிம்பிள் லாஜிக். இது அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய மெயின் ப்ரோக்ராம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கரெக்டா 0 இண்டென்டிங்ல இங்க இருந்து தான் கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? சோ இங்க நீங்க வந்து 0 இண்டென்டிங்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தெரியும் இல்லையா? நம்பர் வாங்கினாதான் நம்ம அதை செக் பண்ண முடியும். அப்ப நம்பர் வாங்குறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். சரியா? ஒரு வேல்யூ வாங்கினா என்ன ஃபங்க்ஷன்? இது நான் லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ நம் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். போன எக்ஸசைஸ் மாதிரி அதே சேம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்போ இந்த நம் போடலாம், இல்லை என் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? அப்புறம் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ண வைக்கணும். பிரிண்ட் த கிவன் நம்பர் இஸ். நான் சொல்லியிருக்கேன்ல ஈவன் ஆட் மட்டும் மெசேஜா ஆன்சரா டிஸ்பிளே பண்ணக்கூடாது.
the given number is even அப்படின்னு வரணும். அப்போ இது வந்து மெசேஜ் ஆர் ஸ்ட்ரிங், அதை கோட்ஸ்குள்ளார கொடுங்க, சிங்கிளோ டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கமா. இப்போ நான் ஆன்சர் வரணும் இல்லையா, அப்போ நான் டைரெக்டாக நான் பண்ணலை, நான் வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை கண்டுபிடிக்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான் அது எக்ஸிக்யூட் ஆகி ஆன்சரை கொடுக்கும். அப்போ இதுக்கு பேர் தான் கால் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி, இதை எப்படி எழுதணும்னா ஃபங்க்ஷனுடைய நேம், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் நேமு, ஆட் ஈவன், அந்த நேமை எழுதிட்டு அதுக்குள்ளார நம்ம தானே நம்மளுடைய வேல்யூ, அதுக்கு தானே நம்ம ஆர்டர் ஈவன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்மன்ற அந்த வேல்யூவை உள்ளே பாஸ் பண்ணணும். சரியா, இதுக்கு பேர் ஆர்குமெண்ட், இதுக்கு பேர் பேரமீட்டர். ஓகேவா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்ட்ரோல் இங்கே போயிடும். இங்கே போயிட்டு கொடுத்த நம்பரு ஈவனாக இருந்தால் ஈவன்ற ஆன்சர் வரும், ஆடாக இருந்தால் ஆடுன்ற ஆன்சர் வரும். சரியா, இப்போ 7 கொடுத்தனா அது கிவன் நம்பர் இஸ் ஆடு. இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ நம்ம இந்த வந்து ப்ராக்டிக்கலை எக்ஸிக்யூட் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே. நான் பைத்தானோட ஐடிஎல்இ ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் போயிடலாம். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு லைன் என்ன வரணும், டெஃப் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, எடுத்தோடனே ஃபங்க்ஷன் வரணும். நம்ம ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் போட்டுறாதீங்க, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய மெயின் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நேம் என்ன வச்சுருக்கோம், ஆட் ஈவன், அவ்வளோதான். ஆட் ஈவன் ஆஃப் ஏன்னு கொடுத்துருங்க. சரியா, கோலன் கண்டிப்பாக வரணும், ஆட்டோமேட்டிக்காக இண்டென்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம செக் பண்ணுறோம், இஃப் ஏ என்ன சொன்னேன் நான், மாடுலஸ் 2 ஈக்குவல் டு செக் பண்ணுறோம், 0வா 1ஆ அப்படின்ட்டு. ஓகேவா. ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா, அதாவது அது டிவிசிபிள் பை 2ன்னு அர்த்தம், அது 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, 2ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போனா அது என்ன நம்பரு, ஈவன் நம்பர். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஈவன் அப்படின்ற ஸ்ட்ரிங், அதனால அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுங்க. சரியா, இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம் இல்லையா, ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், ஆட் நம்பர்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ஆடு கொடுங்க, அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னுடைய மெயின் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்கலாம், இல்லைன்னா என்ன கூட நீங்கள் கொடுக்கலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இன்ட் ஆஃப் வேல்யூ வாங்கினோன்னா நம்ம இன்ட் ஆஃப் என்டர் அ நம்பர். ஓகே, என்டர் அ நம்பர். ஓகே, டபுள் கோட்ஸ் 2 பேராந்தசிஸ் மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன பண்ணணும், இதை பிரிண்ட் பண்ணணும், ஆன்சர் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன். அப்புறம் என்ன சொல்லணும், த கிவன் நம்பர் அப்படின்னு ஒரு வெறும் ஈவன் ஆட் அப்படின்னா நல்லா இருக்காது இல்லையா. அப்போ த கிவன் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இல்லைன்னா மெசேஜ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். சரியா, த கிவன் நம்பர் இஸ். ஓகே, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, கமா போடுங்க. அப்புறம் இது டைரெக்டாக ஈவன் ஆட் நம்ம சொல்ல முடியாது, இந்த ஃபங்க்ஷன் தானே கால் பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டாதான் இது ஈவனா ஆடா அப்படின்ற ஆன்சரை கொடுக்கும். சரியா, அப்போ ஃபங்க்ஷனை கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணோம், நமக்கு இங்கே ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னது, ஆட் ஈவன். ஓகே, எந்த நம்பர் நம்மளோட வேல்யூ எதில் இருக்குது, நம்மள இருக்குது, அவ்வளோதான். நம் போடுங்க, முடிஞ்சிருச்சு என்னுடைய ஃபங்க்ஷன். இப்போ இந்த இது கால் ஸ்டேட்மெண்ட் ஒரு பேராந்தசிஸா, கடைசியாக பிரிண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் க்ளோஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தேன்னா என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். அதை ஆஸ் யூஷுவல் சேவ் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணுறேன் நான் ப்ரோக்ராமை, சேவ் பண்ணுங்க. இது என்னுடைய py2a. ஓகேவா, நேம் வந்து py2aன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்களா, வாஸ் நெவர் க்ளோஸ்டுன்னு அதுவே, இதுக்கு பேர் சின்டாக்ஸ் எரர். ஓகே, அதுவே நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்னுடைய ப்ரோக்ராம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னா ஒரு தடவை சொல்லிடுவேன், இங்கே டெஃப் யூஸ் பண்ணுங்கள். இந்த செகண்ட் எக்ஸசைஸ் நமக்கு எப்போதுமே டெஃப் தான் வரும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் முடிஞ்சிருச்சு. இந்த 2 லைனும் கரெக்டாக 0 இண்டென்ட்டிங்கில் டெஃபுக்கு நேராக எழுதணும். இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ரோக்ராம். இங்கேருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த கால் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால கண்ட்ரோல் இங்கே போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். சரியா, அவ்வளோதான். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே,
நம்பர் கொடுக்குறோம். நான் 6 கொடுக்குறேன். 6ன்னு கொடுத்தா என்ன வருது? கிவன் நம்பர் இஸ் ஈவன். எனக்கு இன்னொரு அவுட்புட்டும் காமிக்கணும். சரியா? நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இன்னொரு இதையும் காமிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி ஒரு தடவை ரன் பண்ணணும். அங்கேயே நம்ம கொடுக்க முடியாது. சரியா? திருப்பி ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு திருப்பி இப்போ வரும். இப்போ நம்ம வந்து 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்ன வரும்? கிவன் நம்பர் இஸ் ஆட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எரர் கரெக்ட் பண்ணுறதும் ஈஸி தான். சரியா? புரிஞ்சு படிங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகிலா கம்ப்யூட்டர் கிளாஸ் அப்படின்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.